Good morning, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilam Villai. I am going to discuss about +1 Computer Science, Unit 2, Algorithmic Problem Solving, Chapter 7. So, in the Chapter 7 number discuss பண்ண போகிறோம். So, Chapter 7 உடைய heading பார்த்தீங்க அப்படின்னா Composition and Decomposition அப்படின்னு சொல்கிறோம். Composition and Decomposition. So அந்த composition அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can create or a different thing of information. தமிழில் சொல்லிங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலவை, joining of process அப்படின்னு சொல்கிறாங்க. Decomposition அப்படின்னு என்னன்னு தெரியும், to studied in the word science subject for சிதைவு அப்படின்னு சொல்லலாம். இங்கே நம்மளுடைய ப்ரோக்ராமிங் கான்செப்டில் what is the purpose of composition, decomposition, what is the needed அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். for last கிளாஸில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய chapter 6 specification and abstraction, நம்மளுடைய algorithmic techniques, algorithmic processலாம் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னன்னா நம்மளுடைய ஒர்க்கை நம்ம கொண்டு போகிற ஒரு ப்ராசஸ் தான் இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் n நம்பர் ஆஃப் திங்ஸ் நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் சேர்த்து ஜாயின் ஆனது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ். ஃபார் அல்காரிதம், வேரியபிள்ஸ், இன்புட், அவுட்புட், ப்ராசஸிங் இதெல்லாம் ஜாயின் ஆகும்போது என்ன ஆகுன்னா அங்கே எனக்கு அந்த கம்போசிஷன் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அல்காரிதம் ஒரு ப்ரோக்ராமை நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டீகம்போசிஷன். ஸோ இந்த டீகம்போசிஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ் அல்காரிதம் ஆர் ப்ரோக்ராம் இதெல்லாம் கம்ப்ளீட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூ கேன் ரிமூவ் இட் ஆர் சிதைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் டீகம்போசிஷன் அப்படிங்கிறப்போ. ஸோ என்னுடைய டேட்டாஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், எரேஸ் பண்ணுவோம் ஆர் சம் சேஞ்சபிலிட்டி பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஹெட்டிங் கம்போசிஷன் அண்டு டீகம்போசிஷன். ஸோ எவரி லெசன் யூ ஹேவிங் அ லேர்னிங் அப்ஜெக்டிவ். ஒவ்வொரு லெசனுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கை நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ இன் திஸ் லெசன் வி ஹாவ் 2 points ஃபார் லேர்னிங் அப்ஜெக்டிவ். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ் அப்படின்னாவே ஆஃப்டர் த லெசன் கம்ப்ளீட்டேஷன் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட், வாட் யூ லேர்ன் ஃபார் இன் யுவர் ஃபியூச்சர் ஆர் வாட் யூ லேர்ன் இன் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா after learning the concepts in this chapter the student will be able to process to know the notations. What do you mean by notations? notation அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. used in algorithmic techniques. என்னுடைய அல்காரிதமிக் டெக்னிக்யூஸில் நொட்டேஷன் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ் என்ன பண்ணோம், என்ன ஒர்க் பண்ணோம், என்ன மாதிரியான அல்காரிதம் டெக்னிக்யூஸ்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குது, வாட் ஆர் த அல்காரிதம் டெக்னிக்யூஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கே ஸ்டடி பண்ணுவோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த கம்போசிஷன் அண்ட் டீகம்போசிஷன் இன் அல்காரிதமிக் டெக்னிக்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டாபிக், அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட். To understand, mainly can understand composition என்ன, decomposition என்ன in algorithmic techniques. என்னுடைய algorithmic techniques நம்ம இதை ப்ராசஸ் பண்ணுறோம், செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அங்கே சொல்லியிருக்காங்க composition and decomposition அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ in chapter 1 இதுதான் என்னுடைய 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய இன்ட்ரடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பார்ப்போம். ஸோ சாப்டர் 1ல் நம்ம ஆல்ரெடி say that algorithm are composed of statements.
statements can be grouped into compound statements, giving a rise to hierarchical structure of algorithms. Hierarchical structure of algorithms அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னுடைய அல்காரிதம் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய அல்காரிதமை டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அல்காரிதம்ஸ் decomposition is one of the elementary problem solving techniques. ஸோ அதை நோட் பண்ணுங்கள். ஸோ decompositionங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a நான் சொல்கிற வேர்டை நான் அண்டர்லைன் பண்ணிங்க. a hierarchical structure of algorithms and decomposition define பண்ணுறாங்க. இதை பாக்ஸ் பண்ணி வைங்க. decomposition அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா is one of the elementary problem solving techniques. what do you mean by elementary அப்படின்னு பார்த்தீங்கன்னா small problems or a biggest problem என்னவா மாற்றோம் அப்படின்னா small ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணி you can solve the problems அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாங்க சொல்கிறாங்க decomposition is one of the elementary problem solving techniques. Decomposition is one of the elementary problem solving techniques. An algorithm may be broken into parts. என்னோட அல்காரிதம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can broken into parts அப்படின்னா brokenனா டிவைட் பண்ணுறது, உடைக்கிறது. ஸோ இப்போ என்னுடைய அல்காரிதமில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சர்டைன் பார்ட்ஸை நான் டிவைட் பண்ணுறேன், சர்டைன் பார்ட்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிக்கிறோம். ஸோ வாட் ஆர் த பார்ட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் ஒன்லி ஹை லெவல் டீடைல். An algorithm may be broken into parts and expressing only high level details. Expressing என்னுடைய ஐ டேட்டா ஐ காம்ப்ளெக்ஸ் அல்லது பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறப்போ தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அல்காரிதமே என்ன பண்ணுறோம்னா பார்ட்டாக டிவைட் பண்ணுவோம். தென் ஈச் பார்ட் மே பி ரீஃபைன்ட் இன்டு ஸ்மாலர் பார்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு பார்ட்டாக ப்ராசஸும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அல்காரிதத்தில் பிரிக்கக்கூடிய ப்ராசஸை இங்கே சொல்கிறாங்க. அதுதான் இங்கே each part may be refined into smaller parts. என்னோட அல்காரிதத்தில் ஒவ்வொரு பார்ட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக டிவைட் ப்ராசஸ் பண்ணுறோம். எக்ஸ்பிரஸிங் ஃபைனர் டீடைல்ஸ் ஆர் ஈச் பார்ட் மே be abstracted as a function. Each part may abstracted as a function அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த அல்காரிதத்தில் நான் பார்ட்டாக பிரித்து அந்த ஒர்க்கை க்ரியேட் பண்ணாலும் அந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a smaller part expressing a finite details. ஒவ்வொரு ஸ்மாலர் பார்ட் ஆஃப் ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can do a abstracted functions. அந்த ஒவ்வொரு பார்ட்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதுதான் இங்கே நம்மளுக்கு டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. தோ ஆஃப்டர் அதுக்கடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இது மெயின்லி நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு நொட்டேஷன்ஸ் ஃபார் அல்காரிதம் நெக்ஸ்ட் டாபிக் நொட்டேஷன்ஸ் ஃபார் அல்காரிதம் அப்படிங்கிறது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் டு யூ மீன் பை நொட்டேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். வாட் டு யூ மீன் பை நொட்டேஷன்? So we need a notation to represent algorithms. There are main three different notations for representing algorithms. There are mainly three different notations for representing algorithms அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய அல்காரிதம் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 3 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட் த நொட்டேஷன்ஸ் we need notation to represent algorithms. நொட்டேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நொட்டேஷன் இஸ் நத்திங் பட் a process or a individual process அப்படின்னு சொல்ல முடியும். அதுதான் அங்கே நம்ம நொட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ a programming language is a notation. என்னுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா is a notation.
is a notation for expressing algorithm to be executed by computers. என்னுடைய ப்ரோக்ராம் ஆர் அல்காரிதமிக்கு யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கம்ப்யூட்டர்ஸ். நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அல்காரிதம்ஸ் ஆர் என்ன ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் யார் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, யார் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அல்காரிதம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் இங்கே நம்ம சொல்கிறோம். எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் எ நொட்டேஷன் ஃபார் எக்ஸ்பிரஸிங் அல்காரிதம்ஸ். என்னுடைய அல்காரிதமை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அல்காரிதம் ப்ராசஸ் பண்ணுற டெக்னிக் யூஸ் இதில் அவைலபிலிட்டியாக இருக்குது. டு பி எக்ஸிக்யூட்டட் பை கம்ப்யூட்டர்ஸ், டு பி எக்ஸிக்யூட்டட் பை கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டு பி எக்ஸிக்யூட்டட் பை கம்ப்யூட்டர்ஸ். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட், இது எதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நொட்டேஷன்ஸ் ஆஃப் அல்காரிதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் நொட்டேஷன், 3 நொட்டேஷன் நம்மளுடைய ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்காங்க, நொட்டேஷன்ஸை 3 நொட்டேஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒன் பார்த்தீங்கன்னா என் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் அ ஒன் நொட்டேஷன். ஓகே, அதுக்கு அடுத்தது இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிரஸிங் அல்காரிதம்ஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் பை கம்ப்யூட்டர்ஸ். என்னுடைய அல்காரிதம் நான் ரிட்டர்ன் பண்ணி அந்த அல்காரிதம் எங்கே நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்ப்யூட்டரில் தான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் சூடோ கோட். செகண்ட் நொட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சூடோ கோட் அப்படின்னு சொல்கிறோம். சூடோ கோட் இஸ் அ நொட்டேஷன் இஸ் சிமிலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் நடக்கும். Algorithms expressed into pseudocode are not intended to be executed by computers. Not intended executed by computers அப்படின்னு சொல்கிறாங்க. But communication among people. But communication among people அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ pseudocode are not intended to be executed by computers but for communication among peoples, but for communication for all peoples, communication for all peoples அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது நம்மளுடைய ப்ராசஸில் நம்மளுடைய செகண்ட் நொட்டேஷனாக சொல்லியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூடோ கோட் அப்படிங்கிறது என்னுடைய செகண்ட் நொட்டேஷன். Not intended to be executed by a computers. Not intended to be executed by computers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ algorithmic or algorithms expressed in pseudocode are not intended. இதில் என்ன பண்ண முடியாதுன்னா என்னோட டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இன்டென்டேஷன் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸிக்யூட்டட் பை கம்ப்யூட்டர்ஸ் but for communication among people, but for communication among people. So நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஆஃப் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். Now after that by computers but communication among people. எப்படி கம்யூனிகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா among people. என்ன நம்மளோட எழுதக்கூடிய அல்காரிதம் ஆர் இந்த நொட்டேஷன்ஸ் எல்லாமே எப்படி ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகணும். ஆஸ் வெல் அஸ் ஃபார் பீப்புள் ஆல்சோ டு கம்யூனிகேட். பீப்புள் அதை பார்த்தாலும் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகக்கூடிய பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now the third point தேர்ட் நொட்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா flowchart is one of the important flowchart. இது ஒரு நொட்டேஷன். இது நான் எது பாக்ஸ் பண்ணோம் அதெல்லாம் பாக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம் புக்கில். இஸ் அ டயக்ராமேட்டிக் நொட்டேஷன் ஃபார் ரெப்ரசன்டிங் அல்காரிதம்ஸ். இந்த ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ப்ராசஸ். ஸோ ஃப்ளோ சார்ட் இஸ் அ டயக்ராமேட்டிக் நொட்டேஷன் ஃபார் ரெப்ரசன்டிங் அல்காரிதம்ஸ். ப்ராசஸிங் நொட்டேஷன் பற்றி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில் இட் இஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நவ் they have give a visual intuition of flowchart control அப்படின்னு சொல்கிறாங்க.
என்னுடைய இந்த ஃப்ளோ சார்ட் டயக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ரோக்ராமிங் கான்செப்டை ஃப்ளோ சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னாவே எனக்கு விஷுவல் இன்டியூட்டேஷன் ஆஃப் ஃப்ளோ த கண்ட்ரோல், அந்த ஃப்ளோ சார்ட் மூலியமாகவே எனக்கு அந்த கண்ட்ரோலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது, என்ன மாதிரி ஒர்க் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆஃப்டர் தட் a visual illustration of flow control when algorithm is executed. an algorithm is executed, an algorithm எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இதில் தெரியும். Now the next one topic is a programming language. Next one topic is a programming language. So programming language அப்படிங்கிறது is nothing but both the two members for computer and human being are human being are understandable format is the human being is a understandability of process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகும், ஈவன் கம்ப்யூட்டர் அண்டு தோஸ் ஹூ லேர்ன் அபவுட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அவங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகும். ஸோ எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் எ நொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் அ நொட்டேஷன் எக்ஸ்பிரஸிங் அல்காரிதம் ஸோ தட் எ கம்ப்யூட்டர் கேன் எக்ஸிக்யூட் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அல்காரிதம் க்ரியேட் பண்ணி அந்த அல்காரிதம் எங்கே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன்னா அல்காரிதமிக் டெக்னிக்கல் ப்ராசஸில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். An algorithm expressed in programming language is called a program. An algorithm expressed in a programming language is called a program. C, C++ and Python இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய programming language. C, C++ and Python are examples of programming language. Programming language is a formal. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Programs must obey the grammar of programming language explicitly. ஈவன் தோ நம்மளுடைய ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் என்ன சார் கிராமர் அப்படிங்கிறீங்க அப்படின்னு பார்க்க சொல்லாதீங்க. ஈவன் தோ நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குன்னா சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ராசஸ் ஆர் இன் சின்டாக்ஸ், இதை தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிராமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராமர் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸாக்ட்லி ஈவன் பஞ்சுவேஷன் சிம்பிள் மஸ்ட் பி எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக தான் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சுவேஷன் ஈவன் பஞ்சுவேஷன் மார்க்ஸ்னால் என்னது, கமா, செமிகோலன், கொட்டேஷன். ஸோ இது எல்லாமே என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். மஸ்ட் பி எக்ஸாக்ட் ஆ ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து do not allow the informal style of natural. So after must be exact. Then அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா they do not allow the informal styles of natural language such as English and Tamil. ஸோ இது வந்து நம்மளுடைய லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அதே மாதிரி ப்ராசஸ் தான் நம்மளுக்கு இங்கே கொண்டுட்டு போவாங்க. மஸ்ட் பி ப்ராசஸ். அதுக்கடுத்து பாருங்கள், தேர் இஸ் எ டிரான்ஸ்லேட்டர். ஈவன் தோ நம்மளுடைய லாங்குவேஜ் ஒவ்வொன்றிலும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு இருக்கும். Then translator translates the program into instructions are executable. The program instruction are executable by computer. If our program has grammatical error, the translator will not be able to do the translations அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஈவன் தோ என்னுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் என்ன சாஃப்ட்வேர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் 2 இம்பார்ட்டன்ட் வேர்ஷன் இருக்காங்க. ஒன் இஸ் அ கம்பைலர், இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கம்பைலர் அண்டு இன்டர்பிரட்டர்.
ஸோ அவங்களாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அவங்க இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா என்னுடைய ப்ரோக்ராமு கரெக்டாக இட் இஸ் அ கரெக்ட் ஆர் நாட் ஆர் இட் இஸ் எனி எரர் அவைலபிலிட்டி ஆர் அப்படிங்கிறத செக் பண்ணி அவங்க தான் உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா செக் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா சூடோ கோட். இது எங்கேருந்து நம்மனா இந்த நொட்டேஷன் பார்த்தோம். நம்ம அல்காரிதமுடைய நொட்டேஷன் 3 நொட்டேஷன், ஒன்று ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒன்று சூடோ கோட், இன்னொன்று ஃப்ளோசார்ட். ஸோ அதை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சூடோ கோட் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ pseudocode is a mix of programming language. இந்த pseudocode அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா mix of programming language அப்படின்னு சொல்கிறோம். mix of programming language அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். லைக் construct and plain English. construct and plain English. ஈவன் தான் என்னுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா plain Englishல இருக்கும். அது this notation is not formal nor exact. இந்த நோட்டேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா is not formal nor exact process அப்படின்னு சொல்கிறாங்க. nor exact process. It uses the same building block as programs. இது பார்த்தீங்கன்னா நம்ம இதை எங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா the same building block as a programs such as variable and control flow. ஸோ என்னுடைய ப்ராசஸை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. இட் யூசஸ் த சேம் பில்டிங் பிளாக் ஆஃப் ஆஸ் அ ப்ரோக்ராம் சச் ஆஸ் எ வேரியபிள் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரலாம் அப்படியே ப்ராக்கெட் பண்ணி ஒரு 2 மார்க் மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸோ அது எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் பில்டிங் பிளாக் ஆஃப் ப்ரோக்ராம் சச் ஆஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் அண்டு கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம் ஆர் ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் யூ கேன் யூஸ் இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இப்போ அது நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் இங்கிலீஷ். ஃபார் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் யூ கேன் யூஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்டு கண்டிஷன்ஸ். ஸ்டேட்மெண்ட் அண்டு கண்டிஷன்ஸ் நமக்கு கொடுக்குறோம். An algorithm expressed as pseudocode is not for computers to execute directly. An algorithm எப்படின்னு பார்த்தீங்கன்னா expressed pseudocode is not for computers to execute directly but human readers to understand. பார்த்திங்க அப்படின்னா மெயின் இம்பார்ட்டன்ட் என்னுடைய கம்ப்யூட்டரை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கும். அட் த சேம் டைம் த ஹியூமன் ரீடர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். த ஹியூமன் பீயிங் பார்த்தாலும் அந்த கோடை என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். therefore there is no need to follow the அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ப்ராசஸ். ஸோ therefore there is no need to follow rules of grammar of a process அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாருங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் however even pseudocode must be ignored and correct அப்படின்னு சொல்கிறாங்க. so how we can do that process? So mostly widely used notations to represent algorithms. ஸோ இது மாதிரி டெக்னிக் யூஸ் ப்ராசஸ் தான் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதோடு நம்ம பார்த்ததை பார்த்திங்கன்னா ஃபார் அல்காரிதம் நொட்டேஷன்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் pseudocode ஒவ்வொன்று எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறது சூடோ கோட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்தோம் நம்ம. இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃப்ளோ சார்ட்.
ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ளோ சார்ட் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரோக்ராமிங் ஃப்ளோ ஆஃப் ப்ராசஸ், என்னுடைய ப்ரோக்ராமிங் ஃப்ளோ ஆஃப் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய நேம் இட் செல்ஃப் மீனிங் அவைலபிலிட்டி ஃப்ளோ ஃபார் ப்ரோக்ராம் ஹவு இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் வாட்ஸ் வே கோயிங் ஆன் அப்படின்னு தான் நம்மளுக்கு இங்கே சொல்கிறதுக்கு தான் நம்மளுடைய ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ளோ சார்ட் இஸ் a diagrammatic notation for representing algorithms. ரொம்ப இம்பார்ட்டன்ட். diagrammatic notations என்னுடைய ப்ரோக்ராமை நான் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால், ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னால் கான்செப்ட்ஸ் ஆர் இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ரெப்ரசன்டிங் மெத்தடில் க்ரியேட் பண்ணுறோம். தி ஷோ த கண்ட்ரோல் ஃப்ளோ ஆஃப் அல்காரிதம்ஸ் யூஸிங் டயக்ராம்ஸ். என்னுடைய கண்ட்ரோல் ஃப்ளோஸ்லாம் எப்படி ஷோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் த டயக்ராம்ஸ். எந்த மாதிரியான டயக்ராம் யூஸ் ஆகுது, எதுக்கு டயக்ராம் யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். விஷுவல் மேனர் ஆஸ் வெல் ஆஸ் என்னுடைய ப்ராசஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷுவல் மேனராக நம்ம அதை பார்க்க முடியும். எப்படி ப்ராசஸ் என்ட்ரி ஆகுது, இன்புட் என்ன கொடுத்துருக்கோம், ப்ராசஸ் எப்படி என்ன ஆகுது, தென் அவுட்புட் வாட் ஆன்சர் டு கெட் த அவுட்புட் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன் ஃப்ளோ சார்ட்ஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸ் 1 மார்க் பார்த்துங்க. இன் ஃப்ளோ சார்ட் ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் ரெப்ரசன்ட் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னது, ரெக்டாங்குலர் பாக்ஸ். இதெல்லாம் 1 மார்க்வா. டைமண்ட் ஷேப்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெப்ரசன்டட் கண்டிஷன். டைமண்ட் ஷேப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்டிஷன். ஸோ அது ஒரு 1 மார்க்கு. கண்டிஷனுக்கு வாட் சிம்பிள் ஆர் யூஸ்டு, அப்போ டைமண்ட். ஸ்டேட்மெண்ட் வாட் சிம்பிள் ஆர் யூஸ்டு, ரெக்டாங்குலர். ஆரோஸ் டிஸ்கிரைப்ஸ் ஹவு த கண்ட்ரோல் ஃப்ளோ டூரிங். ஆரோ அப்படிங்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹவு த கண்ட்ரோல் ஃப்ளோ டூரிங் எக்ஸிக்யூஷன் ஆஃப் அல்காரிதம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எக்ஸிக்யூஷன் ஆஃப் அல்காரிதம். நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எ ஃப்ளோ சார்ட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் பாக்ஸஸ். என்னுடைய ஃப்ளோ சார்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பாக்ஸஸ் கண்டைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Collection of boxes containing statements and conditions which are connected by arrows. Which are connected by arrows. Which are connected by arrows அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்னுடைய இந்த ஏரோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ஒவ்வொரு திங்கும் ஒவ்வொரு லூப்புக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா கனெக்டாக இருக்கும். நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா and conditions which are connected by arrows showing the other order which the boxes to be executed. எனக்கு இந்த arrow button யூஸ் என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா for the way or in the which way to execute the program for which where the process will be going on அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த arrow button எனக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். A statement is contained in a rectangular. இப்போ இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. ஸோ இன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ கேன் யூஸ் இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெக்டாங்குலர். ஸோ எஸ் denoted as a statement. ஸோ பாக்ஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸ் வித் எ சிங்கிள் அவுட் கோயிங் ஏரோ. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் அவுட் கோயிங் ஏரோ. இந்த ஏரோ கீழே இப்படி வரும்போது இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவுட் கோயிங், கீழே ப்ராசஸ் ஆகுது இல்லையா, அதனால் இதை அவுட் கோயிங் ஏரோ அப்படின்னு சொல்கிறோம். விச் பாயிண்ட்ஸ் டு பாக்ஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் நெக்ஸ்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு போகும், அடுத்தது இங்கே இருக்கிற பாக்ஸுக்கு மூவ் ஆகும். இதுதான் என்னென்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நான் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா எ கண்டிஷன் இஸ் கண்டைன்ட் இன் டைமண்ட். என்னுடைய கண்டிஷனுக்கு என்ன பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைமண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஷேப்டு பாக்ஸ் வித் 2 outgoing arrows லேபிள்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த இதில் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸ், ஒன் இஸ் அ ட்ரூ அண்ட் அனதர் ஒன் இஸ் அ ஃபால்ஸ் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ் தான் அங்கே செக் பண்ணோம். த ட்ரூ arrow points to check box to be executed.
next if the condition is true. என்னுடைய ப்ராசஸில் கண்டிஷன் செக் பண்ணும்போது ட்ரூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், நெக்ஸ்ட் இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ and the false arrow points to be to executed next if the condition is false. ஸோ அதனோட டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். ஈவன் தோ இங்கே எனக்கு கண்டிஷன் இங்கே செக் பண்ணுறாங்க, கண்டிஷன் செக் பண்ணும்போது என்னுடைய கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா எனக்கு இந்த வழியாக வந்து ட்ரூ வந்து அடுத்த ஒரு பிளாக் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் நடக்கும். இன் ஃபால்ஸ் அப்படின்னா என்னாகும், இந்த வந்து எனக்கு இங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னவோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்டிஷன். யூ கேன் யூஸ் இந்த டைமண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ கேன் யூஸ் இந்த டைமண்ட் ஷேப். சரிங்களா? ஸோ இது வரலும் இருக்கட்டும். அதை நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.